வணிக வெற்றியின் கதையல்ல, மதிப்புகளின் பயணம், பாரம்பரியத்தின் பெருமை, உழைப்பின் உச்சம். தமிழகத்தின் அடையாளமாக நேர்மை, ஒழுக்கம், சுயமரியாதை ஆகியவற்றை வணிகத்தின் நெஞ்சில் விதைத்த ஒரு சிறந்த தொழிலதிபரின் அமர்வு இதோ அடுத்த அமர்வு. இந்த அமர்விற்கு மே ஐ ரெக்வெஸ்ட் Zone 3, Zone 17 and Zone 30 presidents to kindly be in the dais. I request Rotarian D. Prabhakaran from Rotary Club of Pondicherry Cosmos, Rotarian Pri Kribakaran, Rotary Club of Pondicherry Galaxy, Rotarian Mukundamala, Rotary Club of Pondicherry Divine City, Rotarian Magesh Kumar Soni, Rotary Club of Pondicherry Nexus, Rotarian Sivakumar, Rotary Club of Pondicherry Heritage, Rotarian Dr. N. Sendil Kumar, Rotary Club of Pondicherry White Town, Presidents of Zone 17, Rotarian Advocate T. Murugavel, Rotary Club of Pabanasam, Rotarian Dr. S. Balaganesh, Rotary Club of Kumbakonam East, Rotarian T. Ravichandran, Rotary Club of Valangaiman, Rotarian G. Govinda Rajulu, Rotary Club of Kumbakonam Queens, Rotarian Maithili Muttuvel, Rotary Club of Kumbakonam Wisdom, Presidents of Zone 30, Rotarian B. Amirthalingam, Rotary Club of Marudur, Rotarian S. Mohan Raj, Rotary Club of Vedaranyam, Rotarian R. Balachandran, Rotary Club of Muthupettai, Rotarian K. V. Madiyarasu, Rotary Club of Ayyakaran Pulam. I also invite Assistant Governors of Zone 3, Zone 17 and Zone 30, Rotarian A. Dinesh Kumar, Rotarian S. Fakhruddin Ali Ahmed, Rotarian Avvai Lakkuvanan. May I request Sergeant at Arms to kindly escort PDGs Rotarian R. Kedarnathan and PDG Rotarian S. Prayon to kindly chair the session. Please, sir. We request PDG R. Kedarnathan and past District Governor S. Prayon to kindly chair this session. தன்னம்பிக்கை, தாய்மண் பற்று, தமிழ் பண்பு இவற்றின் ஈரோட்டமான வடிவமாக விளங்கக்கூடியவர். இவர் பகிர வருவது தன்னுடைய அனுபவ செல்வத்தையும் அறவழி கருத்துக்களையும். எல்லாருக்கும் பெரும் ஊக்கமாக அமைய இதோ அவரை பற்றிய காணொளி நமக்காக. திருப்பூரில் உள்ள ஒரு வேட்டி தயாரிப்பு நிறுவனத்தில் 18 மாதங்கள் பணியாற்றியவர் இன்று பல குடும்பங்களின் சந்ததிகளுக்கு வாழும் கடவுளாக இருப்பவர். இவர் இந்த தேசத்தின் தொழிலதிபர் மட்டுமல்ல, ஆக சிறந்த கொடையாளர். தனது நாகராஜன் என்ற பெயரில் ராஜையும் தனது தந்தையின் ராமசாமி என்ற பெயரில் ராமையும் இணைத்து ராமராஜ் காதி டிரேடர்ஸ் என்ற சிறிய நிறுவனத்தை நிறுவியவர். திருப்பூரில் வசிக்கும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு வேட்டிகளை விற்பதன் மூலம் அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதாக இவர் ராமராஜ் காட்டன் என்ற பெயரில் நிறுவனத்தை நிறுவினார். வேட்டி மற்றும் பிற தமிழ் பாரம்பரிய உடைகளை விளம்பரப்படுத்துவதில் தனக்குள்ள ஆர்வத்தை காட்டும் நோக்கத்துடன் தனது கனவு நிறுவனமான ராமராஜ் காட்டனுக்கு அடித்தளம் அமைத்தவர். வேட்டிக்கு மரியாதை மற்றும் வணக்கத்தை காட்டும் விஷயமாக மாற்றினார். இவர் சல்யூட் ராமராஜுக்கு என்ற தலைப்பில் ஒரு விளம்பர கீதத்தை உருவாக்கியவர். பாரம்பரிய உடையை மட்டும் வணிக நோக்கில் இல்லாமல் அதனை விளம்பரப்படுத்துவதில் இவர் வல்லவர். வேட்டியை இளைஞர்கள் வெறுத்த போது ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்று விளம்பரப்படுத்தியவர். சிறுவர்களை கவர கட்டிக்கோ அல்லது
அடுத்தது ஒட்டிக்கோ என்று விளம்பரப்படுத்தி அனைத்து வயதினரையும் கவர்ந்த ராமராஜ் காட்டன் நிறுவனர் தலைவர் திரு K.R. நாகராஜன் அவர்களை ரோட்டரி மாவட்ட மாநாடு மகிழ்ச்சி 2.0 அரங்கத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம். தூக்க நினைப்பவர்களுக்கு இமயமும் துரும்பு, தூங்க நினைப்பவர்களுக்கோ இமைகளும் இரும்பு என்று சொல்லுவார்கள். தூக்க நினைத்தார் இதோ தன் அனுபவத்தின் மூலம் நம்மையும் மேலே உயர்த்த வருகின்றார். இந்த அமர்வின் பேச்சாளர் ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் திரு K.R. நாகராஜன் அவர்கள். அழைத்து மகிழ்கிறோம் கருத்துக்களை பகிர. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 2981 பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி 2.0 என்ற நிகழ்விற்கு பொறுப்பில் உள்ள கவர்னர் லியோனி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேர்மன் திருப்பதி அவர்களுக்கும், எனது அருமை நண்பர் ஆசிப் அலி அவர்களுக்கும், வைத்தியநாதன் அவர்களுக்கும், ரமேஷ் பாபு அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பொறுப்புள்ள ரோட்டரி ஆளுமை நிறைந்த ஆளுநர்களுக்கும், ரோட்டரி சங்க உறுப்பினராகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி காலையில் கவிஞர் வைரமுத்துடைய உரை, அடுத்தது அன்புமணியினுடைய உரை, இது எல்லாமே சப்ஜெக்ட் கொஞ்சம் கடுமையாக இருந்தால் கூட உண்மையிலுமே அது இந்த சபைக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத நான் உட்காந்து கேட்குற போது புரிஞ்சுட்டேன். ஏன்னா இது அறிவு சார்ந்த கூட்டம், விசிலடிக்கிற கூட்டம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி திருவள்ளுவர் ஒரு அருமையான குரலை சொல்லியிருக்காரு. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காட்கு வேளாண்மை செய்த பொருட்டு. அதாவது கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை நாம் மட்டும் தூய்க்காமல் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த குரலுடைய பொருள். அந்த குரலை புரிஞ்சு தாங்களும் தன்னுடைய தொழில் மூலியமாக நேர்மையான வழியில் சம்பாதிச்சு தாங்களும் உயர்ந்து இந்த சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறத பார்க்குற போது உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் முதல்ல கூறிக்கொள்கிறேன். இந்த நிகழ்வு டோட்டலாக இந்த 3 நாள் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தேன். எல்லாம் மிகப்பெரிய ஜெயிண்ட்டுகளை பேசுகிற கூப்பிட்ருக்கீங்க. அதில் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறதை பொறுப்பெடுத்து பண்ணுறதையும் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்துடைய முதல் தொழிலாளி அப்படிங்கிற எண்ணெய் முதன்மை தொழிலாளியாக ப்ரமோஷன் கொடுத்துருக்கு இந்த ரோட்டரி சங்கம். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல் தொழிலாளியாக யார் வேணால் இருக்கலாம், ஆனால் வெற்றி பெற்றாத்த முதன்மை தொழிலாளியாக மாற முடியும் அப்படிங்கிறத அருமையான கருத்தை இந்த சங்கம் எனக்கு ஒரு ப்ரமோஷன் அருமையாக கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நிறுவனத்திலையுமே சுயம்ப ஆரம்பித்த அத்தனை ஃபவுண்டருமே முதல் தொழிலாளி தான். தொழிலாளிகளை நம்ம கூட ஒவ்வொன்றா இணைச்சிட்டு அப்படி படிப்படியாக நாம் உயரும்போது அந்த தொழிலாளிகள் எல்லாமே நம்முடைய மிகப்பெரிய அசட் அப்படின்னு யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் சரியான ஆளுமை. ஒரு தொழில் வளர்கிறதுக்கு 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே ஒரு ப்ரொஃபஸராக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் அது பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்ந்து ஒரு தன்னிறைவு அடைஞ்சாதான்
அந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது பண்ணணும்னு உணர்வே வரும். அது வரதே சரி. அந்த வந்தங்காடி தான் நீங்கள் எல்லாம் இந்த ரோட்டரி கிளப்பில் சங்கமித்து உறுப்பினராகி வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கில் கலந்துட்டு உங்களையே ஒரு ஊக்கப்படுத்திட்டு உற்சாகப்படுத்திட்டு உங்களை உயர்த்துக்கு உண்டான நல்ல கருத்துக்களை எடுக்கக்கூடிய ஒரு சபையாக இதெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். எந்த தொழில் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நேர்மையாக தான் செயல்பட வேண்டும். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த சூழ்நிலையுமே பணத்துக்காகவோ ஏதோ ஒரு லாபத்துக்காகவோ எந்த விதமான தவறான இதுவுமே நம்ம செய்யக்கூடாது. நேர்மையாக தான் செயல்பட வேண்டும். அடுத்தது படிப்படியாக தான் நம்ம முன்னேறணும். அதுக்கடுத்து எந்த தொழில் பண்ணாலுமே அது திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம விஷன் என்ன அப்படிங்கிறத நம்மகிட்ட முதல்ல அந்த திட்டம் கையில் இருக்கணும். அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான கடமை தவிர அது பணியாற்றக்கூடிய பணியாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி உட்காந்துருக்க அத்தனை பேருமே பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனை உள்ள நிறையா இருக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய சரியான கடமை தவிர அதை பணியாற்றும் பணியாளர் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இத்தனை விஷயத்தையுமே கையாளக்கூடிய சரியான ஆளுமையாக நாம் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த தலைமையாக இருக்கணும். இந்த 5 விஷயத்தை நீ உள்வாங்கிட்டாலே போது ஒரு தொழிலில் நாம் முன்னேற முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த 5 பாயிண்ட் போதும். ஓகே. கவிஞர் மேற்கு தொடர்ச்சி மலையில் வைகையில் மேட்டூரில் பிறந்தார். தொப்புள் கொடியாக அது மேற்கு தொடர்ச்சி மலை சவுத் இந்தியா முழுவதும் போகுது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி அருமையாக அன்புமணி அவர்கள் உரையாற்றினாங்க. இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலுமே அன்புமணியுடைய பேச்சு நான் இன்றைக்கி தான் கேட்டிருக்கேன். ரொம்ப டெப்த்தாக நம்முடைய இந்த இயற்கை சூழல் நம்ம இந்தியாவில் இல்லாத வளமே கிடையாது. ஆனால் அந்த வளமெல்லாம் அழிச்சிட்டு வருது. எனக்கு வாய்ப்பு இருந்தால் அதை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். வாய்ப்பு அவருக்கு வரணும். அப்படி வரலினா கூட யாராவது வாய்ப்பு வந்தவங்க அவங்க ஆட்சி அமைச்சா கூட இவரை நீர்வளத்துறையிலையோ இல்லை விவசாயத்துறையிலையோ இல்லை வனம் துறையிலையோ ஏதாவது ஒரு துறையில் இவரை மினிஸ்டர், அது சிஎம்மாக இருந்தாலும் சரி பிஎம்மாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் அவரை போடணும். ஏன்னா அதில் ஆர்வம் இருக்கிற அதில் துறை வந்தால் தான் எனக்கு காமராஜர் காலத்தில் ஆப்போசிட் இருந்தால் கூட நல்ல தகுதி இருந்தால் நம்ம அமைச்சராக மாற்றினார். அந்த மாதிரி அரசியல் நாகரிகம் இவரெல்லாம் அந்த மாதிரி நல்ல துறைக்கு போட்டோம்னா இந்தியாவுடைய இயற்கை வளம் பெருகும். அவருக்கு வாழ்த்துக்கள். முதன்மை தொழிலாளி எனக்கு கொடுத்த தலைப்பு. இங்கே பேசுகிற போது எல்லாருமே சொன்னாங்க, கவிஞர் வைரமுத்துலேருந்து சொன்னாங்க, வேட்டி ஒரு மரியாதை இல்லாத இடத்த ஒரு மரியாதைக்குரிய மாற்றினவர் ராமராஜ் காட்டன்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த ராமராஜ் காட்டன் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இன்றைக்கி ராமராஜ்னா வேட்டி அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். கடந்த மாதம் டிசம்பர் மாதம் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் இந்தியா கவர்மெண்ட்டும் கல்ச்சருடைய நிறுவனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வர சொல்லி ஒரு பெரிய அவார்டு கொடுத்து பெரிய மரியாதை பண்ணாங்க இந்த கல்ச்சருக்காக. அதில் ஒரு ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட் எம்பி ஒருத்தர் வேட்டி சட்டு கட்டிட்டு எனக்கு பொன்னாட போத்தி என்னை கௌரவிச்சார் அந்த மேடையில். அப்போ எனக்கு என்ன பட்டது அப்படின்னா, அந்த அன்றைக்கி டிசம்பர் 7ஆம் தேதி அன்றைக்கி அது ஆஸ்திரேலியாவில் 44 டிகிரி வெயில். நானும் அந்த எம்பி மட்டும் தான் வேட்டி கட்டி மீது எல்லாருமே கோட் சூட் தான் போட்டிருந்தாங்க. அந்த 44 டிகிரி உகந்த ஆடை அல்ல அது. பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்குங்க அத்தனை பேருமே உடுத்த வேண்டிய உடை வேட்டி. அது ஞாபகம் வச்சுக்குங்க. அது மரியாதைக்கோ கலாச்சாரத்துக்கோ நான் சொல்லவில்லை. காட்டன் வேட்டி மட்டும்தான் சுவாசிக்கும். அந்த வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காட்டாக இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த வேட்டி கட்டினா மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷனை உற்பத்தி பண்ண முடியும். ஜீன்ஸு பேண்ட் எல்லாம் போட்டிருந்தா ஆண் மலடாயிருவாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இது சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி
நம்ம அன்புமணி பேசின மாதிரி நீர் வளம் வந்தால் தான் மண் வளம் உயரும். இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மண்ணுடைய வளம், அதில் இருக்கிற சக்தி எல்லாமே வந்து 0.5 அந்த 5% உயிர் சத்து இருந்தால் மட்டும்தான் தாவரங்கள் வளரும். 5% உயிர் சத்து இருந்தால் தான் தாவரம் வளரும். இன்றைக்கி நம்ம கெமிக்கலை போட்டு 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 0.1% கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் எந்த விதை போட்டாலுமே இந்த மண்ணில் விளையாது. தண்ணி இருந்தால் மட்டும் பத்தாது, மண்ணே மல்லடாயிடுச்சு. இந்த மண் மல்லடானதுக்கு அறிகுறிதான் இன்றைக்கி எந்த ஊருக்கு போனாலுமே ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல். எல்லா ஊர்லேயும் வந்து ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வச்சு காரணமே வந்து இன்றைக்கி இந்த மண் மல்லடானதால தான். ஆண்களும் மல்லடாயிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் மாற்று ஒன்றே ஒன்று இந்த வேட்டி மட்டும்தான். இது சயின்டிஃபிக், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன், வேட்டி விற்கிறதுக்காக சொல்லலை. இதில் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. சரி, ராமராஜ் கேட்டனுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு பார்த்தா ஒரு பேர் கூட காணோம். அப்போ தான் நான் முடிவுன்னேன், இனிமேல் எந்த மேடைக்கு கூப்பிட்டாலுமே நமக்கு ஒரு தடவை ஸ்பான்சராக பிடிக்கணும். ஆசிப்பள்ளிக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இனிமேல் என்னைய இந்த மாதிரி மீட்டிங் பேச வர்றது அப்படின்னா நீங்கள் ஸ்பான்சராக மாறணும். வந்திருக்குங்கிற அத்தனை பேர்த்துக்குமே தஞ்சாவூர் மகாராஜிலேருந்து ராம்ராஜ் வேட்டி வாங்கி கொடுத்து வேட்டி கட்டிட்டு உட்கார்ந்தா தான் நான் மேடை ஏறி பேசுவேன்னு ஒரு கண்டிஷன் போட்டு தான் இனி அடுத்தது பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நமக்கு ஸ்பான்சர் இல்லையே, முதன்மை தொழிலாளிக்கு ஸ்பான்சர் வேணுமே. அதனால் இனிமேல் ஆசிப்பள்ளிக்கு வேண்டுகோள், இனி எப்போ என்ன ராமராஜ் காட்டனை பேசுகிற கூப்பிட்டாலுமே ஆடியன்ஸ் எல்லாம் வேட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கணும், பெண்கள் எல்லாம் புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கணும், ஒரு கண்டிஷன் போடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இனிமேல். ஓகே, ராமராஜ் காட்டன் ஏதோ ஒரு நாளில் டிவியில் விளம்பரம் பண்ணி இந்த வேட்டி கலாச்சாரத்தை மேலே கொண்டு வரல. முதல் தொழிலாளியாக இருந்து முதன்மை தொழிலாளியாக எப்படி மாறணுங்கிறத ஒரு, ஏன்னா எனக்கு கொடுத்த டைம் ஒரு 35 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு சப்ஜெக்டாக சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே. வேட்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல புரிய வச்சிட்றேன். கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சொல்லிகிட்ருக்குறோம். இந்திய நாடு உலகத்துக்கு நாகரிகத்தை கொடுத்தது. பண்டைய காலத்தில் எல்லாருமே வந்து மனிதர்கள்லாம் வந்து காட்டில் வேட்டையாடி விலங்குகள் அடித்து சாப்பிட்டு மரத்தில் இருக்கிற காய்கறிகளை பொறிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. உடைய வந்து மர இலைகளையுமே மரப்பட்டைகளையுமே உடைய தரிச்சிட்டு இருந்தாங்க. முதல் கல்ச்சர் உருவானது தனக்குத்தானே விவசாயம் பண்ணி உணவை தானியம் பண்ணி உணவாக நம்மளே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதான் விவசாயம். அதனால தான் அதுக்கு ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர்னு பேர் வச்சாங்க. முதல் கலாச்சாரம் உணவுக்கு நாமளே சுயமாக பண்ணினதான் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபஸ்ட்டு கல்ச்சர். ரெண்டாவது கல்ச்சர், அந்த விவசாயத்தில் பருத்தின்னு ஒன்று போட்டு அந்த பருத்தியிலேருந்து பருத்தி எடுத்து காட்டன் எடுத்து அதில் நூல் தயார் பண்ணி அந்த நூலில் முதல் உடையாக வந்தது வேட்டி தான். உலகத்திலேயே முதல் உடைன்னா அந்த வேட்டி தான். வேட்டி எதுவும் நான் தயார் பண்ணல, நான் கண்டுபிடிக்கல. அந்த வேட்டி வித்தியாசமாக தான் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த வேட்டி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பழைய திருவள்ளுவர் படத்தை பார்த்தாலும் சரி, பழைய இலக்கியத்தில் கடவுளுடைய சிலைகளை பார்த்தாலுமே அந்த வேட்டி கட்டியிருக்க உருவம் இருக்குது. அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நம்முடைய உடம்பை மறைக்கிறதுக்கு, மானத்தை காப்பாற்றுறதுக்கு முதல் உடையாக வந்தது அந்த வேட்டி. ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி வேட்டி தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கேரளா போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செட்டு முண்டுன்னு சொல்லி பெண்கள் கட்டிகிட்டு இருப்பாங்க. நாகரிகம் வளர வளர ஆண்கள் எல்லாம் பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறிட்டாங்க, பெண்கள் எல்லாம் சுடிதாருக்கு அப்படி மாறி போச்சு எல்லாத்தையுமே. பட்டு ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே வந்து அரசர் காலம் இருந்தது, அடுத்தது முகலாயர் வந்தது, அடுத்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்தது. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போன பின்னாடி நம்ம கல்ச்சர் மட்டும் எடுத்துகிட்டு போகல, நம்ம வேட்டி சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த பேண்ட் கலாச்சாரமே வந்தது எல்லாத்தையுமே. மகாத்மா காந்தி இந்தியா சுதந்திரத்துக்கு அவர் கையில் எடுத்தது 2 டூல். ஒரு டூல் வந்து அகிம்சை, இன்னொரு டூல் வேட்டி. 1921 இதே
இந்த மதுரை மண்ணுக்கு தமிழ்நாட்டுக்கு சுற்றுலாவுக்கு 5 முறை வந்திருக்கார். அதில் 1921 மதுரை வந்து வர்றபோது அந்த ரயில் பயணத்தில் இருக்கிற அந்த பாவர்ட்டி எல்லாம் பார்த்து, அந்த விவசாயிகளை மற்றவங்களெல்லாம் பார்த்து வெறும் கோவணத்தை கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே மதுரையில் அவர் இறங்கி நைட்டு வந்து அதை பற்றி ரொம்ப யோசனை பண்ணுறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இவ்வளோ தூரம் வறுமையிலிருந்து வேட்டி கூட கட்ட முடியாத ஒரு கோவணத்தை கட்டிகிட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸுன்னு அவர் அணிஞ்சிட்டதில் குஜராத் ட்ரெஸ்ஸு அதையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேட்டிக்கு மாறுறார். அவர் 1921 ஜூன் 21 நைட்டு முடிவு எடுக்கிறாரு. 22 பெரிய மீட்டிங்கு மதுரையில். அவர் சாதாரண ஒரு வேட்டி கட்டிட்டு துண்டை போட்டு மேடையில் பேசிக்கிறாரு. அந்த பேச்சு மிகப்பெரிய கர்ஜிக்குது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அதிரி போயிடுது அந்தளவுக்கு அவருடைய பேச்சு. அந்த எளிமையான உடையில் மிகப்பெரிய அளவுக்கு பேச, என்ன இந்த மனுஷன் வந்து இப்படி வேட்டி கட்டிட்டு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இங்கிலாந்து வரைக்கும் அந்த தகவல் போச்சோன்னே அத்தனை பேர் அந்த வேட்டியை பார்த்து பயந்தாங்க. 1948 ஜனவரி 30 அவர் கோட்சேனால் சுட்டு அவர் கொலை செய்யப்பட்டுட்டார், இறந்துட்டார். அப்போ அது வரைக்கும் அவர் பிரிட்டிஷ் போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அவர் வேட்டியோடு தான் போனார். கடைசியில் சாகிற போதும் வந்து வேட்டியோடு தான் இருந்தார். நல்லா உன்னிப்பாக கேட்டுக்குங்க. அந்த இரத்த கரை பிறந்த வேட்டி இன்றைக்கி இந்த மதுரை மண்ணு காந்தி மியூசியமாக வச்சுருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த இரத்த கரை படைஞ்ச வேட்டி இன்றைக்கி மதுரை மியூசியத்தில் இருக்குது. அப்போ மதுரை மண் எவ்வளோ புனிதமானதுன்னு பாருங்கள். இன்றைக்கி பல்லவ நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, சோழ நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்கிற, சேர நாட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த பாண்டிய நாடு இன்றைக்கி மகாத்மா காந்தியினுடைய ரத்தம் தோய்ந்த வேட்டியை இன்றைக்கி மியூசியம் வச்சுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பார்க்குறது. அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள் அது எல்லாத்தையுமே. மகாத்மா காந்தி இந்த வேட்டி வாங்கி தான் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு. இப்படி வேட்டியினுடைய காலகட்டத்தில் பழைய காலத்துலலாம் பார்த்தோம்னா எல்லாருமே வேட்டி கட்டியிருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போன பின்னாடி நாளுக்கு நாள் நாகரிகம் வளர வளர எல்லாம் பேண்ட் ஷர்ட்டுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. வேட்டியினுடைய காலம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. திருப்பூர் பக்கத்தில் அவினாசி சின்ன கிராமம். நான் விவசாய குடும்பம், நெசவாளர் குடும்பம் இல்லை. வேலை படிப்பு முடிஞ்சிடுச்சு. எஸ்எல்சியில் வந்து ஒரு 2 மார்க் பத்தாத எஸ்எல்சியில் ஃபெயில் ஆனதுனால இனி தொடர்ந்து படிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு விஜயலட்சுமி காதி பண்டரில் மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்த கடையில் சேர்றேன். அவங்க எனக்கு கொடுத்த வேலை வந்து ஆந்திரா போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது, இங்கே வந்து 15 நாள் வந்து எடுத்து வந்த ஆர்டரை டெஸ்பேச் பண்ணுறது. இதுதான் என்னுடைய வேலை 17 வயசில். அந்த 17 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முனிசிபாலிட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 வேட்டி கடை இருக்குது. 1936 வரைக்கும் திருப்பூரில் பனியன் கிடையாது. 1980 வரைக்கும் திருப்பூரில் எக்ஸ்போர்ட் கிடையாது. ஆனால் இன்றைக்கி 35,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய டாலர் சிட்டி இன்றைக்கி திருப்பூர். அது 36க்கு முன்னாடி பனியன் கிடையாது. இன்றைக்கி 30,000 கோடி டொமஸ்டிக் பனியன் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே நெசவு வேட்டி மட்டும்தான். ஈவேராவுடைய நண்பர் ஐயாமுத்து கவுண்டருங்கிறது வந்து காந்தியினுடைய பேச்சில் ஈர்ப்பாகி அவர் வந்து அந்த சர்வோதய சங்கத்தை ஆரம்பித்து ஊராக போய் வேட்டி விற்க ஆரம்பித்ததுனாடி தான் அந்த நெசவாளர் அங்கே அந்தளவுக்கு உருப்படியாக நிறைய கிராமப்புற பூரா நெசவாளர் வந்தாங்க. அந்த ராட்டை நூற்று நூல் எடுத்து எப்படி வேட்டி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுத்து ஐயாமுத்து கவுண்டர்னு ஒருத்தர். அதனால தான் திருப்பூரில் தமிழ்நாடுல இந்தியாவினுடைய தலைமையிடமாக சர்வோதய சங்கத்துடைய ஹெட் ஆஃபீஸ் இன்றைக்கி திருப்பூர் இருக்குது. அங்கே மகாத்மா காந்தியுடைய அஸ்தி இன்றைக்கும் இருக்குது. 17 ஏக்கர்கள் இன்றைக்கி திருப்பூர் இருக்குது. அப்படி பாரம்பரியம் மிகுந்த திருப்பூர் இன்றைக்கி டாலர் சிட்டியாக வந்தாலுமே பின்னாடி நோக்கி பார்க்குற போது அதனுடைய பூர்வீக தொழில் வந்து நெசவு தொழில் வேட்டி மட்டும்தான் இருந்துட்டு இருந்தது. இதில் அப்படி பெருமை வாய்ந்த அந்த வேட்டி, சுதந்திரத்துக்கு வாங்கி கொடுத்த வேட்டி, கலாச்சார சீரழிவினால் வேட்டி விற்கிறது குறைய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பின்னிங் மில்லுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்னுடைய நிறுவனம், நான் வேலை செஞ்ச நிறுவனம் வந்து இனிமேல் வேட்டி விற்காது அப்படி முடிவு பண்ணி நாங்கள் இனிமேல் கடையை க்ளோஸ் பண்ணிடுறேன், நீ வேறு பக்கம் வேலை பார்த்துக்க அப்படின்ட்டாங்க. இதுதான் வேட்டிக்கு முடிவுரை எழுதிட்டாங்க எல்லாருமே. பெரிய பெரிய கடைக்காரர் எல்லாமே நிறுத்திட்டாங்க எல்லாமே. அந்த 6 வருடமாக அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நெசவாளர் கூட பழகியிருப்பேன். அவங்க நெசவுன வேட்டி கொண்டு வந்து போடுவாங்க.
அந்த நெசவுன்னு பேட்டியில் கொடுக்குற கூலி வாங்குறதுக்கு பொழுதா வரைக்கும் அந்த கடையில் உட்காந்துருப்பாங்க. ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் பசியோடு உட்காந்து வயிறு ஒட்டி போய் கண்ணமெல்லாம் ஒட்டி போய் சாயந்தரம் 6 மணிக்கு அந்த பணம் கொடுப்பா, அதை வாங்கிட்டு திப்புன்னு பசை பிடிக்க ஓடுவாங்க. போய் மத்தியானம் அந்த கொடுக்குற கூலிக்கு அரிசி வாங்குவாங்க, சாப்பாடு பண்ணுவாங்க, நைட்டு சுடு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் அந்த நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. மறுபடியும் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அடுத்த நாள் அந்த மத்தியானம் வரைக்கும் பொழுதுணி குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு பண்ணி 3 வேளை சாப்பிட்ருப்பாங்க. அந்த பொழுதுணையத்தை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலப்புலாண்டர்கள், அத்தனை அரசியல் தலைவர்கள், விஐபிகள், லேண்ட்லார்டு, தொழிலதிபர்கள் அத்தனை பேர்த்துக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நெசவாளி வெறும் வேட்டியோட துணி சட்டை இல்லாமல் வயிறில் ஒட்டி போய் காய்ச்சிருக்கு. அந்த 6 வருஷம் அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தேன். இப்படி எல்லாருமே எக்ஸ்போர்ட்டுக்குமே ஸ்பின்னிங் மில்லுக்கு போயாச்சுன்னா இந்த நெசவாளரில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகு அப்படின்னு ஒரு பெரிய தாக்கம் எனக்கு என்ற மனசில் உருவாச்சு. அந்த தாக்கம் எந்த சூழ்நிலையும் இவங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க, நாமளாவது காப்பாற்றல அப்படின்ட்டு 1983 இந்த அப்பா பேர் ராமசாமி, என் பேர் நாகராஜன், ரெண்டையும் சேர்த்து ராமராஜன் ஆரம்பித்து அந்த நெசவாளர்களுக்கு போய் வாழ்வாதாரம் கொடுக்கலான்ட்டு போய் அங்கே பேசுகிறேன். அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் நிறுத்திட்டாங்க. மகராசன் நீ எங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் போட்டேன். நீங்கள் எனக்கு வேட்டி தயார் பண்ணி கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறதெல்லாம் அடுத்த சமாச்சாரம். ஒரு கண்டிஷன் அப்படின்னு. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என் கடைக்கு வேட்டி தயார் பண்ணி கொண்டு வந்து போடுற போது வெறும் மேலோடு வரக்கூடாது, எல்லாருமே சட்டு போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டேன். அதுக்கெல்லாம் கொல்லுன்னு சிரித்தாங்க. என்ன கணக்கில் இப்படி சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற கூலியில் இப்படித்தான் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம், இதே முடியாத போது நாங்கள் எங்கே போய் சட்டை போடுறது அப்படின்னாப்புல. 3 வேளை சுடு சாப்பாடுக்கு என்ன கூலி வேணும்னு கேட்டேன். அவங்க அந்த கூலியை 2 ரூபா கூலி வாங்கிட்டு 3 ரூபா பண்ணி கொடுக்குதா, நாங்கள் 3 வேளை சாப்பிட்றாங்க. சட்டை போட்டு கேட்டால் 200 ரூபா சேர்த்து கொடுத்தா சட்டை போடுறாங்க. எந்த விதமான யோசனையும் இல்லாமல் 2 ரூபா கூலி 4 ரூபா பண்ணி தர்றேன், நீங்கள் 3 வேளையும் சாப்பிடுங்க, சட்டை போட்டு கடைக்கு வாங்கன்னு சொல்லி ஆரம்பித்தது அந்த ராமராஜ் காட்டன். அப்போ ஒரு நெசவாளிக்கு வயசான பெரியவர் கேட்குறாரு, தம்பி நீ ஏதோ எமோஷனில் பேசுகிற, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. இன்றைக்கி 2 ரூபா கூலி 1.25 கொடுக்குறியா, 1.5 பண்ணி கொடுக்குறியான்னு கேட்கக்கூடிய காலகட்டத்தில் நீ 2 ரூபா கூலி 4 ரூபா எப்படி போய் மார்க்கெட்டில் விற்ப, இது சாத்தியம் இல்லை, நீ எதுவும் எமோஷன் இருக்கிறது ஏதாவது நல்ல வேலையை பார்த்து போய் பொழைச்சிக்குவான்னு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அவங்கள காப்பாற்ற போனேன் நான், எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணி வேறு வேலை பார்த்துக்க அப்படின்னாங்க. இதில் என்ன அப்படின்னா, என்னுடைய முதலாளியோ என்னுடைய பேரண்ட்ஸுகளோ என்னுடைய நட்போ என்னுடைய உறவுகளோ அந்த நெசவாளர்களோ இந்த வேட்டியை எடுத்து பண்ணுன்னு யாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணல, எல்லாருமே டிஸ்கரேஜும் பண்ணாங்க. ஆனால் ஒரே நோக்கம், இந்த நெசவாளருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பித்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, ஐயா விற்கிறத நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஆசி விளையாட்டு பாட்டி நிறைய இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயார் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் எல்லாம் ஊராக நான் கொடுக்கல, ஒரு 50 நெசவாளர் குடும்பத்துக்கு முதல்ல கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளோதான் கேபிட்டல் இருந்தது, வெறும் 83,000 பணம் இருந்தது, எல்லாம் நட்பு வட்டாரத்தில் வாங்கின பணம் தான் இருந்தது. 83,000 வச்சு அந்த தொழில் ஆரம்பித்து ஒரு 50 பேர்த்துக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், அது சரியாக வந்ததுன்னா ஸ்டேஜ் வைஸாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் 50 நெசவாளரில் காப்பாற்ற ஆரம்பிக்க வச்சோம். இன்றைக்கி 50,000 குடும்பம் இன்றைக்கி ராமராஜில் இருக்குது. இறைவன் தான் நம்மளுக்கு முதலாளி, இறைவன் தான் நம்மளுக்கு முதலாளி, நாம் எல்லாமே அவனுக்கு தொழிலாளி. அதில் முதல் தொழிலாளியாக நான் போய் சேர்ந்தங்காட்டி, நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஆர்டர் எடுத்து பண்ணங்காட்டி அவர் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாரு, இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி மதுரை இன்டர்நேஷ்னல் ரோட்டரி கிளப் முதல் தொழிலாளியிலிருந்து ப்ரமோஷன் பண்ணி முதன்மை தொழிலாளி, வெற்றிகரமான முதன்மை தொழிலாளின்னு ஒரு அவார்டு கொடுத்துருச்சு எனக்கு. இதில் இருந்து நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதலாளி அப்படின்னு நீங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டிங்கன்னா அது தலக்கணமாக மாறிடுது. இன்றைக்கி நல்லா பார்த்துக்க, தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய லிஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக் போட்டு சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயுமே வேலைக்கு ஆள் கிடைக்கலைங்கிற பிரச்சனை இருக்குது. அப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
நம்மக்கிட்ட மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, ஆனால் ஸ்கில் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுதுமே ஸ்கில் இல்லை. நம்ம தொழில் பண்ணுற நிறுவனங்கள் நாமெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிற ராவாக இருக்கிற ஆளுகளை எடுத்து அவங்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து ஒரு நல்லது கெட்டதை புரிய வச்சு ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணி யார் அதெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த நிறுவனம் மிகப்பெரிய வெற்றியடைய. அதுக்கு உதாரணம் இந்த ராமராஜ் காட்டன். இப்போது அண்டை நாடான சைனாவில் ரெகுலராக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 மிஷினை போட்ட ஒரு கார்மெண்ட் யூனிட் ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் கொடுக்குது. எல்லாம் நீங்களாம் தொழில் இருக்கிற நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கதையை சொல்கிறேன். 500 மிஷின் போட்டால் 10,000 சட்டை பர் டே உற்பத்தி ஆகும்னு ஒரு நாம்ஸ் கொடுக்கும் கவர்மெண்ட்டு. சீனா கவர்மெண்ட்டு, நம்ம கவர்மெண்ட் இல்லை, சைனா கவர்மெண்ட்டு. அதில் 10,000 சட்டு பண்ணிட்டாங்கன்னா ஓகே. அதில் 12,500 சட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு விருது கொடுக்கு. அதே 15,000 சட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, இன்கம் டேக்ஸ் கிடையாது, அந்த தொழிலுக்கு என்ன ஒன்று வேணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ வந்து அவார்டு கொடுத்து விருது கொடுத்து நிறையா சப்சிடி கொடுத்து அந்த தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு. அதே 7,500 சட்டு ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்குவேன், மெமோ வரும். இது மாதிரி 10,000 சட்டு நாம்ஸ் கொடுத்துருக்குறோம், நீங்கள் 7,500 சட்டு தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ப்ரொடக்ஷனை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஒரு கதவை தட்டுவாங்க, பார்த்துக்கப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையருன்னு சொல்லுவாங்க, மெமோ வரும். அதே 5,000 சட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவேன், குறைஞ்சிருச்சு வச்சுக்குவேன், அந்த முதலாளி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த முதலாளியை அரெஸ்ட் பண்ணி ஜெயில் போட்டுருவாங்க. என்னென்னா, என்னுடைய சைனா மக்களுடைய ஆற்றலை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட, அந்த குற்றம் உம்மால் இருக்கிறனால உனக்கு ஜெயில் இத்தனை வருஷம் தண்டனை போட்டுருவாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் என்ன இருக்குது, ஆஃபீஸ்க்கு வருவாங்க, ஃபேக்ட்ரிக்கு வருவாங்க, எந்தளவுக்கு ஓபி அடிக்கணும்னு பார்ப்பாங்க, எந்தளவுக்கு கமிஷன் வாங்கணும்னு பார்ப்பாங்க, எந்தளவுக்கு திருட்டு வாங்கணும்னு பார்ப்பாங்க, திருடலான்னு பார்ப்பாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறனால தான் வந்து இன்றைக்கி இந்தியா வந்து இந்த டெக்ஸ்டைல் துறையில் சைனாவும் பங்களாதேஷுக்கு பின்னாடி இருந்துகிட்ருக்குறோம், நம்முடைய ஸ்கில் டெவலப் பண்ணாத. இதை நான் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக உங்களுக்கு புரிய சொல்லியிருக்கிறேன். இதே தான் இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்குமே இருக்குது. அப்போது இது கவர்மெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குமா அப்படின்னு விவாதத்தை நடக்காது. இப்போ அன்புமணி பேசினார், கவர்மெண்ட் பண்ணோன்னு நிறைய பண்ணார். கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு இருக்க பிரச்சனை லட்சம் பிரச்சனை இருக்குது. அப்போது நான் இந்த இந்தியாவில் 4 ஸ்டேட்டில் ஒரு கடை இல்லாத சின்ன கிராமம் கூட ஏறி இறங்கி இருக்கிறேன். அந்த ஊரில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் நம்ம ஊரில் இருக்குது. என்னென்னா, நம்ம ஊரில் அந்த இண்டஸ்ட்ரீஸ் தொழில் பண்ணோன்னு ஒரு கல்ச்சர் இங்கே இருக்குது. அந்த கல்ச்சர் வேறு எந்த ஸ்டேட்லேயுமே இல்லை. 4 ஸ்டேட்டும் போய் பார்த்துட்டு, தமிழ்நாடு தவிர ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா எல்லாம் போய் பார்த்துட்டேன். எந்த ஸ்டேட்லேயுமே தொழில் பண்ணணும், என்டர்ப்ரனராக வரணுங்கிற உணர்வு இருக்கிற ஆளுகளே அங்கே இல்லை. எல்லாமே வேலை செய்யணும், ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற உணர்வு இருந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த என்டர்ப்ரனர் இருக்காங்க. அதனால தான் வந்து இந்தியாவிலே டாப் மோஸ்ட் ஸ்டேட்டில் 3 எடுக்கலாம். அதில் தமிழ்நாடு ஒன்று. அதில் இந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த என்டர்ப்ரனர் இருக்கிறனால தான் வந்து அதிகமான இன்கம் டேக்ஸ் கட்ட முடியுது, அதிகமாக ஜிஎஸ்டி கட்ட முடியுது. இன்றைக்கி வடகிழக்கு மாநிலத்துக்கு கூட வந்து நம்முடைய ஜிஎஸ்டி படம் தான் போய் அவங்களுக்கு டெவலப் பண்ணிகிட்ருக்குது. அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய, என்டர்ப்ரனர் இருக்கக்கூடிய ஊர், ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு. அடுத்த ஸ்டேட்லேருந்து வேலைக்கு இங்கே வந்துட்டு இருக்கிற அளவுக்கு நம்மகிட்ட எவ்வளோ தொழில் வளம் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் சொல்லுவேன், இதே மாதிரி மேடையில் எங்கள் ஆஃபீஸில் நிறையா மீட்டிங் நடக்கு. சுகிசிவம் ஐயா நம்ம ஸ்டாஃப் லேபர் எல்லாம் பார்த்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பேசினார். அப்போ சொன்னார் சுகிசிவம் ஐயா, 18,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு ராமராஜ் காட்டன் முதலாளி, 50,000 குடும்பம் பிழைக்குது,
கம்பெனியில் வந்து 18,000 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, உங்கள் குடும்பத்தில் அவர் காப்பாற்றுறாரு அப்படின்னு என்னை புகழணுங்கிறதுக்காக பேசினார். அவர் பேசி அமர்ந்த முன்னாடி நான் வந்து பேசினேன், ஐயா நான் 18,000 குடும்பத்தை காப்பாற்றலை, அந்த 18,000 குடும்பம் வந்து என்ற குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்குன்னு சொன்னேன். இந்த உணர்வு எப்போ தொழில் செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் அத்தனை பேர்த்துக்குள்ள மைண்டுக்குள்ளே வரணும். நாம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய அசட்டு, நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸு, நம்மகிட்ட இருக்கிற கோல்டு 10,000 வாங்க இன்றைக்கி 1,00,000 ஆகிடுச்சு, லாக்கரில் இருந்தாலும் விலை ஏறிட்டே இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்கு, நம்மகிட்ட இருக்கிற மிஷினரி, நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் தான் நம்முடைய அசட் நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலுமே அது நம்முடைய அசட் அல்ல. நம்முடைய அசட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அலுவலர்களும் பணியாளர்களும் தான் நம்முடைய மிகப்பெரிய அசட். கடமை தவறாது பணியாற்றும் பணியாளர்களை சரியாக டியூன் பண்ணி வைக்கக்கூடிய, அதாவது வர்றவங்க அத்தனை பேர் ராமாத்தான் இருப்பாங்க, களிமண்ணாத்தான் இருப்பாங்க. அதில் தண்ணி ஊற்றி பிணைஞ்சு நம்மளுக்கு வேணுங்கிற சிலை குடிக்கூடிய பக்குவத்தையும் அந்த ஆளுமை திறனுடைய திறமையுமே நாம் வளர்த்திக்கணும். இன்றைக்கி 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேட்டியை விற்காது, யாருமே கட்ட மாட்டாங்க, எந்த கன்சல்டன்ட் போய் பார்த்தாலுமே என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுக்க என்ன சொல்கிறாங்க, எது நல்லா விற்கிதோ அதை தயார் பண்ணுங்கள், எங்கே டிமாண்ட் இருக்குதோ அதை பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் வேட்டி இனிமேல் விற்காது, அது கட்டுறதுக்கு நீ ஆளே இல்லை, அது யாரும் கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் அந்த கன்சல்ட்டுகள்லாம் சொன்ன விஷயத்தை நான் உள்வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி இந்த வேட்டிக்கு இல்லை, இந்த நெசவாளரோட 50,000 கொடுத்து வாழ்வாதாரம் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாருமே இங்கே நிறையா பேர் உங்களுக்கு கருத்து பேச வருவாங்க, கேளுங்க, நிறைய புத்தகம் படிங்க, நிறைய விஷயத்தை உள்வாங்கிக்கிங்க. ஆனால் நாம் என்ன பண்ணணுங்கிற முடிவை நம்முடைய பலம் பலவீனம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் சொல்கிறபடி நான் வேட்டிக்கு மாறாது இருந்தால் ஏதோ எல்லாரும் சொல்கிற மாதிரி பணம் சம்பாதிக்க எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிருந்தேன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிச்சு கார் நிறைய வாங்கியிருக்கலாம், பெரிய அளவுக்குலாம் நம்ம தொழிலதிபர் ஆகிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணியிருந்தால் சிங்கத்தில் இருக்கிற வாலில் இருக்கிற கடைசி முடியாத நான் இருந்திருப்பேன். இந்த வேட்டி எடுத்து பண்ண காட்டி எறும்புக்கு தலையாக இருக்க முடியுது, இந்த போடி தின்னு பேச முடியுது. ஆசிஃப் அலி திருப்பூரில் யார் பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள கூப்பிட்டு பேசுறதுன்னு கூப்பிடல, வேட்டியை இந்தளவு கொண்டு வந்திருக்கார், அவரை கொண்டு வந்து பேச வைக்கணும்னு சொன்னது இந்த போடி தூக்கி நிற்க வச்சது அந்த எறும்புக்கு தலையாடுறது காட்டி தான். அதனால் நிறைய விஷயங்களை உள்வாங்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியிருக்காக ஈஸியாக சொல்கிறேன். சாப்பாட்டு நேரம் 5 நிமிஷம் முடிச்சிட்றேன். இப்போது ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தை நல்லா உள்கேட்டுக்கு திருப்பி கேள்வி கேட்பேன் கூட. 10 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு ஆண் ஒரு பெண் நடக்கிறாப்புல 1 மணி நேரத்தில் நடந்து முடிக்கிறாப்புல. அதே 10 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு ஆண் 1.5 மணி நேரத்தில் நடக்கிறாங்க. இதில் யார் வெற்றி பெற்றவங்க? 10 கிலோமீட்டர் எடுத்து ஒரு ஆண் பெண் நடக்கிறாப்புல 1 மணி நேரத்தில், அதே 10 கிலோமீட்டரில் ஒரு ஆண் நடக்கிறாப்புல 1.5 மணி நேரத்தில். இது யார் வெற்றி பெற்றவர்கள்? ஆனா பெண்ணா? எப்படி 1.5 மணி நேரம் நடக்கிற 10 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு? பெண்களுக்கு சொல்லுங்க, நீங்கள 10 கிலோமீட்டர் 1 மணி நேரம் நடக்குது, நீங்கள் தானே ஜெயிச்சவங்க. குறைவான நேரத்தில் தான் ஜெயிச்சதுனால பெண் ஜெயிச்சுன்னு சொல்லுவோம். அதே அடுத்தது சமாச்சாரம் சொல்கிறேன் கேட்டுங்களேன். அந்த 10 கிலோமீட்டர் வந்து அந்தம்மா நடந்த 10 கிலோமீட்டர் வந்து நல்ல ரோடு பிளைனாக இருந்தது, இந்த ஆண் நடந்த ரோடு வெறும் சகதி சேராக இருந்தது. அப்படின்னா இந்த இடத்துல நாம் ஆண் ஜெயிச்சுன்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த ரோட்டில் அந்த நடந்த பெண் வந்து 25 வயசு. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து 65 வயசு, இந்த பெண்ணுக்கு 25 வயசு. இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்? மறுபடியும் அந்த பெண்ணை ஜெயிச்சுன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி அடுத்தது கதையை சொன்னோம்னா, ஆணுக்கு வந்து 140 கிலோ வெயிட்டு, பெண்ணுக்கு 65 கிலோ வெயிட்டு. எப்படி நடக்குதுன்னா மறுபடியும் சொல்லுவோம், ஆண்டையும் ஜெயிச்சுன்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு சம்பவத்துலேயுமே வந்து பார்த்தா உள்ளே நீங்கள் டெப்த்தாக போக போக நிறைய விஷயங்கள் இருக்கிற போது வந்து அதை நம்ம செயலோடு ஒட்டி பார்க்குற போது நிறைய நம்மளுக்குள்ளே குழப்பங்கள் உருவாகும். எதையும் தீர்மானமாக முடிவெடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கிற போது பேசுகிற போது எல்லாம் உள்வாங்கிக்கிங்க. எல்லாத்தையுமே எது நல்லது கெட்டது அப்படின்னு அறிவு விடம் இந்த இதயத்திட்ட கேள்வி இன்ட்யூஷன்கிட்ட கேளுங்க, அது கரெக்டாக உங்களுக்கு சொல்லும். அதுபடி நீங்கள் முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதில் ஸ்திரத்தன்மையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு வளர முடியும். உங்கள் நிறுவனத்தில் முதல் தொழிலாளியாக இல்லை, முதன்மை தொழிலாளியாக மாற முடியும் அப்படின்னு கூறிக்கொண்டு, ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு உணர்வோடு இருக்கிறத நல்லா சம்பாதிக்கணும். இன்றைக்கி ரோட்டில் போகிறோம், ஒரு 500 நோட்டு கீழே கிடக்குது. நல்ல உணர்வு இருக்கிறவங்க சமுதாயத்துக்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உணர்வு இருக்கிறவங்க கையில் கிடச்சிது அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து யாரோ ஸ்கூல் புக்கு வாங்குற கொடுப்பாப்புல, இல்லை ஏதோ மருத்துவ செலவு கொடுப்பாப்புல, ஏதோ ஒன்று உபயோகப்படுத்துவாப்புல. அதே 500 ரூபா ஒரு பேட் ஹேபிட் இருக்கிறாள், ஒரு குடிப்பழக்கம் இருக்கிறாள் கைடு கிடச்சுன்னா வாங்கிட்டு டாஸ்மார்க் போயிடுவாப்புல. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லவங்க நல்லா சம்பாதிக்கணும். நாம் சம்பாதிச்சா தான் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். அரசாங்க டேக்ஸ் வாங்கி அவங்க அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கிற மட்டும் தான் பார்ப்பாங்க. நாம் இது மாதிரி சங்கங்கள் அமைச்சு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து முதல்ல நம்ம மனசு அமைதியாக இருக்கணும், ஆற்றலாக இருக்கணும், உடல் மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருக்கணும். முதல் பாயிண்ட்டு. அடுத்தது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையுமே, அது மனைவியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், சகோதரர்கள் சகோதரர், அத்தனை பேர்த்தையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமை நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிற உணர்வு பூர்வமாக நம்ம காட்ஃபாதராக இருக்கணும். இந்த ரெண்டுக்கு பொருள் வேணும். இந்த ரெண்டுக்கு பொருளை நேர்மையான வழியில் நல்ல தொழிலில் நியாயமாக சம்பாதிக்கணும். அதில் அந்த பொருளாதார உயர்வை அந்த தொழில் அக்கறையாக பார்க்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கேட்டு அந்த தொழிலை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொண்டு போனால் தான் நாம் முன்னேற முடியும், நம்ம குடும்பம் முன்னேறு, நம்முடைய நிறுவனம் முன்னேறு, நம்ம நாடே முன்னேறு. ஏன்னா நம்ம டேக்ஸ் கட்டினாலும் நாடு முன்னேறு. அதுக்கடுத்து நீங்கள் சம்பாதிச்ச தொழிலில் ஏதாவது மிச்சம் இருந்தால் உங்களுடைய ரத்த பந்தத்துக்கு சொந்தத்துக்கு கொடுத்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுங்க. நல்லது கட்டினா அங்கே போய் நில்லுங்க, அவங்க வந்து நிற்கிற மாதிரி உறவை மேம்படுத்திடுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பேரும் புகழ் வேணும்னா இந்த மாதிரி நல்ல ரோட்டரி கிளப் இது மாதிரி சங்கத்தில் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு எது தேவை தன்னை முன்னிலைப்படுத்திக்காமல், எப்படி இத்தனை பேர் மோர் ஹேண்ட் மோர் சிப்பேட் மேலே இன்றைக்கி போலியோ ஒழிச்சிருக்கிறது ரோட்டரி கிளப் சாதாரண விஷயம் இல்லை. இத்தனை பேர் சேர்ந்து கடித்து அதை பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தை யாருமே அரசாங்கம் பண்ண முடியாத விஷயத்தை கையில் எடுங்க. அதை ஒரு ஃபோக்கஸாக நாடு முழு ஒன்று சேர்ந்து பண்ணுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். பேரும் போலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இந்த 5 விஷயத்தை 24 மணி நேரத்துக்கு நாம் எதை எடுத்தாலும் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி சென்னை போகிறதுக்கு ஒரு நைட்டு 24 மணி நேரம் ஆகிட்டு இருந்தது. ஆனால் மதுரையிலேருந்து இன்றைக்கி 1 மணி நேரத்தில் போய் சேரலாம். இன்றைக்கி வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு 4 மாடி வரைக்கும் லிஃப்ட் இருக்குது. இன்றைக்கி ஊரில் யூஎஸில் இருக்கிற ஒரே நிமிஷம் செல்லில் பேசலாம். இப்படி எல்லா வசதி வாய்ப்பு வந்து நம்ம நேரமில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத இன்றைக்கி சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. 24 மணி நேரத்துக்கு இறைவன் எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுத்துருக்கான். யாருக்கு எச்சு கம்மியாக, பணக்காரர் கொஞ்சம் அதிகமாக, ஏழை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கல. அந்த 24 மணி நேரத்தை யார் ஒருத்தர் சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னு தான் அவன் தான் வந்து முதன்மை தொழிலாளியாக ஆக முடியும், முதலாளியாக முடியும், சொசைட்டி கொடுக்குற மாதிரி ஆக முடியும். அப்படிங்கிறத கூறிக்கொண்டு இந்த 24 மணி நேரத்தை உங்கள் மனசுக்கு, உங்கள் உடம்புக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் சொந்த பந்தத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் எல்லாம் வல்ல இறையர்களால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தி பயில்கிறேன். வாழ்க வளமுடன்.
முதலுக்கும் முதன்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கமாய் காட்டி, நேர்மையாய் செயல்படுதல், படிப்படியாய் முன்னேறுதல், திட்டமிட்டு செயல்படுதல், பணியாளர்களின் முக்கியத்துவம் உணர்தல், கையாளும் ஆளுமை திறன் பெற்றிருத்தலின் அவசியம் முதன்மை தொழிலாளராக மாற்றக்கூடியது என்று சொல்லி, கல்ச்சரின் தோன்றலை தோண்டி காட்டி, காந்திஜி எடுத்த டூல்ஸையும் சொல்லி, வேட்டியின் மதிப்பை கூட்டி, நெசவாளர் வாழ்வாதாரம் உயர்த்தி, நம் மூலதனம் நம்மிடம் பணியாற்றும் தொழிலாளர்களே என்று சொல்லி, எல்லாவற்றையும் உள்வாங்கி சிறந்தது எது என நீ சிந்தித்து தீர்மானி என்று சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். May I request you, sir, to kindly honor the assistant governors of Zone 3, Rotarian A. Dinesh Kumar, Zone 17, Rotarian S. Fakhruddin Ali Ahmed, Zone 30, Rotarian Avvai Lakuvan. PDG கேதார்நாதன் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். Will be honored. Assistant Governors A. Dinesh Kumar, S. Fakhruddin Ali Ahmed, Rotarian Avvai Lakuvan சிறப்பு செய்யப்படுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து Presidents of Zone 3, Zone 17 and Zone 30 are felicitated.